ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயில் ஒரு சில டிப்ஸு பார்க்கலாம். இந்த டிப்ஸ்லாம் தேங்காய் எண்ணெய் வச்சு செய்யலாமான்னு நமக்கே தெரியாது. வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு என் சமையலறை. இப்போது டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கும், நம்ம செக்கில் ஆட்டியும் எடுத்துகிட்டு அதுவும் வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை நம்ம கடையிலையும் வாங்கி வச்சுருப்போம். இப்போது அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு காட்டனில் 2 சொட்டு தேங்காய் எண்ணெயை எடுத்துக்குவோம். இது எதுக்குன்னா, நம்ம சுவிட்ச் போர்டெல்லாம் இருக்கும்ல, நம்ம தண்ணி தொட்டு தொடச்சா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை தொட்டு எண்ணெயை டிப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இதில் அழுக்கு ஒட்டடை எதுவும் படாது. ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 2. இப்போது நாம் எவ்வளோ தான் பருப்புக்கு தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் பொங்கி தான் ஊற்றும். அது பொங்காமல் இருக்கிறதுக்காக 2 சொட்டு தேங்காய் எண்ணெயை நாம் விட்டு அந்த குக்கர் மூடியில் ஃபுல்லாக நாம் தடவி எடுத்துக்கலாம். குக்கர் கேஸ்கட்லேயும் நாம் தடவி நாம் பருப்பு வேக வச்சா கண்டிப்பாக பருப்பு பொங்கி வழியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பெல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நாம் இந்த மாதிரி கேஸ்கட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாம் பருப்பு வேக வச்சா கண்டிப்பாக பருப்பு பொங்கி வழியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 3 பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரான டிப்பு. நம்ம மண்பானைலாம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருவோம். அந்த மாதிரி டயத்தில் நாம் கழுவி இந்த மாதிரி 2 சொட்டு தேங்காய் எண்ணெயை நாம் விட்டு 2 ட்ராப் விட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, சீஸ்லிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சமைக்கும் போது நல்லா மணமாகவும் இருக்கும், தேங்காய் எண்ணெய் மணமாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பரான டிப்புன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். இப்போது டிப் நம்பர் 4. இப்போது நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போகிறோம், நம்ம மிக்ஸி யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னாக்கா மிக்ஸியோட பிளேடு வந்து ரொம்ப டைட்டாக ஆகிடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு கொஞ்சமாக 2 ட்ராப்பு கோகோனட் ஆயிலை ஊற்றி இந்த மாதிரி நாம் வச்சுட்டாக்கா நம்ம வரும்போது சூப்பராக பிளேடு ஒர்க் ஆகும். இப்போது டிப் நம்பர் 5 பார்க்கலாம். இப்போது கேஸோட பர்னர் எடுத்துக்குவோம். அதில் 2 ட்ராப்ஸு கோகோனட் ஆயிலை ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வேப்பங்குச்சியோ இல்லை உங்கள்கிட்ட எது சேஃப்டி பின் இருந்தாக்க இந்த மாதிரி நாம் குத்திட்டு நாம் அடுப்பை ஆன் பண்ணால் சூப்பராக எரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப் நம்பர் 6. நாம் ஃப்ரிட்ஜில் நான்வெஜ்ஜு இல்லை ஏதாவது ஒரு ஐட்டம் நாம் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறோன்னா கண்டிப்பாக ஐஸு பிடிச்சிக்கும் டப்பாவோட. அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராப்பு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். சூப்பராக நாம் டக்குன்னு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.